ஹலோ கைஸ், குட் லைஃப் சேனலுக்காக உங்கள் தனி கைஸ். இன்னைக்கு டாபிக்கே பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்கா குப்பை நம்ம பப்ளிக் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம சார் சொல்கிறாரு. வாங்க சார், உங்கள் நேம் சார்? வீரராகவன் சார். இந்த பப்ளிக்கு வந்து இப்போ மக்கும் குப்பை மக்கா குப்பை எப்படி போகணும்னு சொல்லி ஒரு நல்ல மெசேஜ் கொடுங்க. பிளாஸ்டிக் தனியாக பிரிச்சுக்கணும், சரி. கண்ணாடி தனியாக பிரிச்சுக்கணும், சரி. ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் இதெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு காய்கறி குப்பை, அப்புறம் தோட்ட குப்பை இதெல்லாம் வந்து தனியாக பிரித்து கொடுத்தா நாங்கள் வந்து ஒரு சிவப்புற டப்பாவில் காய்கறி குப்பை பிளாஸ்டிக்கு எல்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டால் தான் வந்து இதால் ஏதாவது விளைவு வருமா? வரும் சார். சுற்றுச்சூழலை பாதிக்குதுல, ஆமாம். நம்ம பிரித்து கொடுத்துட்டு அதை வந்து நம்ம மறுசுழற்சிக்கு போயிடும். ஓகே. இப்போ மக்காத குப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அதை உரம் தயாரித்து செடிக்கு போடலாம். அப்போ சுற்றுச்சூழலை பாதிக்காது, பிரச்சனை இல்லை. ஆமாம். இப்போ நிறைய பப்ளிக் வெளியே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தயவுசெய்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? அதுக்கு தேவையான உரிய பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுங்கள். அவர் சொல்கிற மாதிரி மக்கும் குப்பை மக்கா குப்பை தனித்தனியாக நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா அவருக்கும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்தந்த குப்பை அது எதுக்குன்னு சொல்லி யூஸ் ஆகும். சார் சொன்ன மாதிரி மக்கும் குப்பை மக்கா குப்பை தனித்தனியாக பிரித்து வைங்க. ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுங்கள், அன்ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கவனிச்சாதான் நம்ம இந்தியாவோட முன்னேற முடியும், சரிங்களா? இன்னும் நல்ல மெசேஜோட நல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அனீஃப். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.